நேத்து நினைச்சிருந்தா உன்னை பத்தி பேசிருக்கலாம். ஓகேவா? எங்க மேலாம் ப்ளேம் வந்துருச்சு. ஓகேவா? உன்னை அப்படியே நல்லவ மாதிரி காட்டிக்கிறது. நல்லவ மாதிரி காட்டிக்கிறது இல்ல. கொக்கி ஓட்ட சில இதெல்லாம் வெளில சொன்னானா இன்னும் நக்கிடுவாங்க. அதான். ஏண்டா 20 பேர் விளையாண்டாங்க. ஏன் 20 பேரையும் பார்க்க வேண்டியதானே? 20 பேரும் பார்க்க வேண்டியதானே? 300 200 பேரு. நாங்க என்ன கேம் உங்களுக்கு வாய் பேச தெரிஞ்சு பண்றோம். கேம் விளையாட தெரியாம இன்னும் ஓல் ஓத் தெரிஞ்சுட்டா இருக்கோம். நாங்க தான் இந்தியா நம்பர் 1 ஏசியா நம்பர் 1ன்னு வாய் புண்டை கலப்பாதீங்கடா. நாங்க தான் போயிட்டு ரெவன்யூவே வரல, ஒரு 50 மெம்பர்ஷிப் மட்டும் போட்டு போங்கடே. என்ன பேச வைக்காதீங்க. பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் அவ்வளவுதான். ப்ரூஃபோட காட்டுவேன் எல்லாம். ரெவன்யூவே வரல, ஒரு 50 மெம்பர்ஷிப் மட்டும் வந்து போட்டு போங்கன்னு. டேய் ஆனி வாடா ஆனி. டேய் வாரி வா 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 வா. அவ்வளோதான் ப்ரோ. ஓகே. ஏய் அவனுங்க பேசிட்டு தான் இருப்பானுங்க. விடுங்க. கொக்கி வச்சு அடிச்சோம் தெரியலையாடா டேய். கொக்கிய ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அது இது. நீ ஃபர்ஸ்ட் மேட்ச் கனெக்ட் ஆகும்போது அடிக்க வேண்டியது எங்க போச்சு வந்து? அதே கொக்கி தானே கார் ஓட்டலாப்ல, அதே கொக்கி தானே ஓட்டினாப்ல. எங்க போச்சு அப்ப டிரைவிங் ஸ்கில்ஸ்? புரியுதா? நேத்து நினைச்சிருந்தா உன்னை பத்தி பேசிருக்கலாம். ஓகேவா? எங்க மேலாம் ப்ளேம் வந்துருச்சு. ஓகேவா? உன்னை அப்படியே நல்லவ மாதிரி காட்டிக்கிறது. நல்லவ மாதிரி காட்டிக்கிறது இல்ல. கொக்கி ஓட்ட சில இதெல்லாம் வெளில சொன்னானா இன்னும் நக்கிடுவாங்க. அதான். கொக்கிய மட்டும் அடிக்காதீங்க ப்ரோ. நீ அத நம்பி இது பண்ற. வியூஸ் ஸ்பீச் எடுக்கறாங்களா? ஒத்த பேசும்போது கூட நாங்க பேசாம அமைதியா இருந்தோம்டா டேய். வியூஸ்க்கு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நாங்க அந்த மாதிரி பேசாம இருந்தோம். சரி நீங்க ஏதாவது சண்டை போட்டுக்கோங்க திட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு அமைதியா போகணும். யாரா வியூஸ் ஸ்பீச் எடுத்தா? 3 வருஷம் டாடி. கொஞ்சம் நஞ்ச ஊம்புலடா நாங்க. ஏண்டா 20 பேர் விளையாண்டாங்க. ஏன் 20 பேரையும் பார்க்க வேண்டியதானே? 20 பேரும் பார்க்க வேண்டியதானே? 300 200 பேரு. நாங்க என்ன கேம் உங்களுக்கு வாய் பேச தெரிஞ்சு பண்றோம். கேம் விளையாட தெரியாம இன்னும் ஓல் ஓத் தெரிஞ்சுட்டா இருக்கோம். நாங்க தான் இந்தியா நம்பர் 1 ஏசியா நம்பர் 1ன்னு வாய் புண்டை கலப்பாதீங்கடா. போய் பாரு. டிவைஸே இல்லாம அதெல்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ. அதெல்லாம் பெருமை பீத்துற மாதிரி இருக்கும். டிவைஸே இல்லாம நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு. இன்னும் அதை சொல்லி வச்சுன்னு வரேன்டா. பூனை கண்ணு உருடா சாங்கோ அந்த கதையை விடுறா. அப்படியே அந்த டாபிக் விடுடா. நம்ம பேச தெரியாம யாரும் இல்ல. அவ்வளவுதான். பேச கூடாதுன்னு சும்மா பேச வைக்காதீங்க. அப்புறம் மணி பர சாங்கோ வாடா. சாங்கோ வாடா. டேய் வாடா மணி கடை வாடா. கைஸ் யாராவது மிஷின் ஏதாவது கொடுங்க கைஸ். யாராவது மிஷின் ஏதாவது. நாங்க தான் போயிட்டு ரெவன்யூவே வரல, ஒரு 50 மெம்பர்ஷிப் மட்டும் போட்டு போங்கடே. என்ன பேச வைக்காதீங்க. பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் அவ்வளவுதான். ப்ரூஃபோட காட்டுவேன் எல்லாம். ரெவன்யூவே வரல, ஒரு 50 மெம்பர்ஷிப் மட்டும் வந்து போட்டு போங்கன்னு. இதெல்லாம் நான் பேசணும்னு நினைச்சதான் கோத்தா. எனக்கு எஸ்ன்ற பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் கொம்மால நான் இது வரைக்கும் பேசாம இருக்கேன். சும்மா சீண்டிதான் இருக்காங்க. நான் என்ன கோத்தா அங்க ஒரு பெரிய ஒரு இதுவே நடக்கும் ப்ரோ. அப்பப்போ வந்து போட்டு அடிக்கிறான். எனக்கே வெறியாகுது. உங்க அம்மால சொல்லிடலாமான்னு. ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். நான் தான் போயிட்டு நீங்க என்னைய திட்டுறீங்க ப்ரோ. உங்களை திட்டுறேன் நான். ஏன் ப்ரோ உங்களை திட்ட போறேன்? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த அண்டர் நண்பா. காரி அப்படியே கண்ணாடி பார்த்து துப்பிக்கோ. போய் துப்பிக்கோ அப்படின்னு போயிட்டு 50 மெம்பர்ஷிப் நான் தான் கேட்டேன். ஒரு ப்ரோ எனக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகல, இல்லை டல்லா போயிட்டு இருக்கு, எனக்கு ஒரு 50 மெம்பர்ஷிப் மட்டும் போடுங்களா வந்து அப்படின்னு. பொட்டா பசங்களா ஊருக்குள்ள கேட்டு பாரு மவுச. அசிங்கமா இல்ல? பிராக்டிகலா இருங்கடா. உழைச்சி சம்பாரிங்க. ஏன் போய் கேக்குறீங்க? நேத்து யாரோ சொன்னீங்களே சொம்ப அடிச்சீங்களே. காட்டவா? ப்ரூஃப் காட்டவா? பிராக்டிகல் ப்ரூஃப் வேணுமா गाइस? பிராக்டிகலா இருங்க. ப்ரூஃப் வேணுமா? கேட்ட ப்ரூஃப் வேணுமா? அப்படினீங்களே. ப்ரூஃப் வேணுமா? யாருக்கா ப்ரூஃப் வேணுமா गाइस? ப்ரூஃப் நீடட் போடுங்க. வேணுமா? 50 மெம்பர்ஷிப் வேணுமா?
போய் கேட்டு பாரு யார்ட்டையாவது என் ஸ்பான்சர் எல்லாரையும் கூட்டு வரேன் இருந்த ஸ்பான்சரை போய் கேளு என்ன உங்க அண்ணனுக்கு ஜால்ரா தட்டுறியா உங்க அப்பன் உங்க அங்கிளுக்கு ஓ நீ அமைதியாரா குண்டியே நீ அமைதியாரு நீ அமைதியாரு மயிறு நீ எல்லாம் கேட்டு அமைதியாக அமைதியாரு நீ ஒண்ணு பேசாத அமைதியாரு நீ ஒண்ணு பேசும்போது அமைதியாரு நீ ஒரு நல்லவன் புலாவே நீ நல்லவன் புலாவே இருந்துட்டு போ காட்டணும் வச்சுக்க காரி மூஞ்சிருவீங்க காரி மூஞ்சிருவீங்க காரி மூஞ்சி சந்திக்கு வந்துச்சுன்னா ஊரே சிரிக்கும் take 5 more kills for ப்ரூஃப் நீடட் மாமா ப்ரூஃப் கேக்குறாங்க மாமா வேணாம் சொல்றாங்க இதே சொன்னாங்க வேணாங்க இந்த பிரச்சனை வேணாம் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ஒரு நாள் பேசும்போது ஸ்டோரியே போடுறோம் ஓகேவா ஸ்டோரியாவே போடுறோம் வராதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் ஓகேவா இனிமேட்டு வந்ததுன்னா நீ மாமா நீ உன் பேச்சலாம் நான் கேட்க மாட்டேன் புரியுதா நீ வந்து பொட்டையா இருந்துக்கோ என்னெல்லாம் பொட்டையா இருக்க முடியாது இருந்த வரையும் போதும் பொட்டையா இருந்தது என்னெல்லாம் இருக்க முடியாது மாமா இப்பயே சொல்லிட்டேன் அடுத்த வாட்டி ஏதாவது பிரச்சனை வந்தது எனக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து யாராவது உங்களை பத்தி பேசினா கூட நான் போட்டு விட்டு போயிட்டே இருப்பேன் மாமா எனக்கு ஒரு பயன்றது எனக்கு கிடையாது நீ வேணா பயந்து இரு பொட்டையாட்டா இரு பயம்லாம் கிடையாது மயிறு என்ன பயம் பயம் பயம்ன்றீங்க பயம்லாம் இல்லை அவ்வளவுதான்